ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு பக்கம் ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ரைட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்தமாரி கண்டென்ட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் நம்மளோட வெப்சைட்டில் ஒரு நியூ கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு புரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, அல்லது நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் டேட்டாவை அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதை எப்படி இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணி ஒரு ஹைலைட்டாக கொண்டு வந்து காட்டுற மாதிரி நம்ம வெப்சைட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரைஸ் இந்தமாரி உங்களுக்கு ஏறிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பாயிண்ட் அப்படி ஏறிட்டு இருக்குனாக்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே, சரியா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டேட்டாவை அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்தமாரி இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போது இதுதான் சப்போர்ட், இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேட்டா இல்லாமல் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனால் மார்க்கெட் மேலே ஏறும், இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆனால் கீழே இறங்கும் அப்படின்ற ஒரு தாட்டு நமக்கு தெரியும். நம்ம அப்படி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்போவுமே படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகாமல் ப்ரைஸ் இப்படி போய் தொட்டுட்டு கீழே இறங்குமா, அல்லது இந்தமாரி நின்றுட்டு இப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுமா, இது எப்படி இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இந்த டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அந்த கண்டென்ட்டு தான் நம்ம வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் இப்படி கீழே வருதுன்னு சொன்னாக்க, இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு இப்படி புல் பேக் எடுக்குமா, அல்லது ஜிக்ஜாக்கெல்லாம் பண்ணிவிட்டு இதை பிரேக் ஆகிட்டு கீழே போகுமா. அப்போது இதுதான் டிசிஷன் பாயிண்ட்டு. இதுதான் டிசிஷன் பாயிண்ட்டு. நம்ம முடிவு எடுக்கக்கூடிய பாயிண்ட்டே இதுதான். இங்கே இருந்துட்டு ப்ரைஸ் கீழே வருமா, அல்லது இங்கேருந்து பிரேக் ஆகிட்டு மேலே போகுமா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு ப்ரிவ்யூ ஐ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அதை ரியாக்ட் ஆகுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆக போகுதா, அல்லது ஃபெயிலியர் ஆகிட்டு கீழே வரப்போகுதா, இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது. இந்த இடத்துல நமக்கு வெறும் ப்ரீவியஸ் ஐயை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுனாக்க, டேட்டாவை அடிப்படையாக வச்சு இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ரைட்ரு இருக்காங்களா, அல்லது ஷார்ட் கவரிங் பண்ணிட்டாங்களா, இதுதான் இதோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்கிறேன்னே, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட அதிகமான ரைட்ரு என்ன பண்ணுறாங்க, இந்த கால் ஆப்ஷனை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது என்ன பண்ணுறேன், இது கால் ஆப்ஷன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன், சிஇ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இது புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ரியல் எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்ததாக வரேன். இப்போது ஒரு டெம்பரவரி எக்ஸாமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பிஇ, சரியா, இது பிஇ. அப்போது இது பிரேக் ஆகிட்டு மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் டேட்டா அடிப்படையில் என்ன நடக்கணும், சரிங்களா. இப்போ இந்த சிஇயில் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட இந்த சிஇயில் ஒரு 5000 கான்டாக்ட் ரைட்டிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், இதை போய் டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேட்டு போட்டுட்டாங்க, சரியா, இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லி ரைட்ரு ஒரு 5000 கான்டாக்டை செல்லிங் கொடுத்து ஒரு பெரிய கேட்டு போட்டு வச்சுட்டாங்க. ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம். இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் இந்த மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிகிட்ட போகும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்து, சரிங்களா, மைனஸ் ஒரு 5000 கான்டாக்ட் நான் அப்படி வச்சுக்கிறேன். ஒரு மைனஸ் ஒரு 5000 கான்டாக்டு. அதாவது இங்கே இருந்த பழைய ரைட்ரு எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் ஆகுது, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க, சரியா, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ப்ரைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட, அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட நின்று ட்ரேட் ஆகும்போது அதிகமான ரைட்டிங் கொடுத்து ஒரு கேட்டு போட்டுட்டாங்கன்னா அங்கேருந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவே பழைய ஓப்பனர்ஸ் எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த கண்டென்ட்டை நம்ம வெப்சைட்டில் நான் ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிலையன்ஸ் அப்படின்றத ஒரு பாக்ஸ் ஹைலைட் பண்ணுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஹைலைட் பண்ணுது பாருங்கள்.
இங்கே ரிலையன்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1310 கால் ஆப்ஷனில் என்ன செய்கிறாங்க 769 கான்ட்ராக்ட் பாருங்கள் ரைட்டிங் கொடுக்குறாங்க. என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க? 20 ரூபா 8 காசுக்கு ரைட்டிங் கொடுக்குறாங்க. இது மார்க்கெட்டு க்ளோஸ் ஆன பிறகு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ். இப்போ நம்ம மார்க்கெட்டு க்ளோஸ் ஆன வெட்டி ஆஃப்லைனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அதே சேம் 1310 புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது இங்கே பாருங்கள். சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1310 புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது? ஷார்ட் கவரிங் நடக்குது. -29 கான்ட்ராக்டு. அப்போது ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டுங்களா? ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம வரும்போது 1310 கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே சேம் 1310 புட் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன மென்ஷன் பண்ணுது உங்களுக்கு? 1310ன்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிரேக் ஆகிட்டு இன்னும் கீழே 1300 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இது மென்ஷன் பண்ணுது. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 1310ன்ற கால் ஆப்ஷனுக்கு மேலே போகாமல் ரேட்டிங் பண்ணி ஒரு கேட்டு போட்டு மூடி வைக்கிறாங்க. அதுவே 1310ன்ற புட் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ எந்த சைடு ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். இதை நமக்கு ரொம்ப கிளியராக என்ன பண்ணுறோம்? ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி நாம் ஒரு நியூ டிசைனாக இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள் ஐடியா. இந்த ஸ்டாக்ஸில் பாருங்கள் என்ன சொல்லுதுனாக்க 14 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஷார்ட் கவரிங் நடக்குது. 163 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 14 புட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 126 கான்ட்ராக்டு ரைட்டிங் கொடுக்குறாங்க. அப்போ ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் ஹைலைட் பண்ண முக்கியமான விஷயம். ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் சைடு ரைட்டிங் கொடுக்குறாங்க, கால் சைடு ஷார்ட் கவரிங் வருது. அப்போது என்ன நடக்குது? புட் சைடு அதிகமான ரைட்டிங் கொடுத்து ஒரு கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போது ப்ரைஸ் கீழே இறங்காமல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்போது ப்ரைஸ் எந்த சைடு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்? கால் சைடு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேம் அதே தான். இந்த இடத்துல பாருங்கள் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், இதையும் நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4900 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 325 கான்ட்ராக்டு ரைட்டிங் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்காங்க. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சேம் 4900 புட் ஆப்ஷனில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாக்ஸ் அழகாக ஸ்கொயராக ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும். இங்கே என்ன நடக்குது? 549 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங் நடக்குது. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலாம்? கால் சைடு அதிகமாக ரேட்டிங் கொடுத்து ஒரு கேட்டை போட்டு மூடி வைக்கிறாங்க. புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணி அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ப்ரைஸ் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பாருங்கள் 1% நெகட்டிவ் சைடு வந்திருக்கு. இன்னும் இதுமாரி நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லுதுங்க? ரொம்ப கிளியராக பாருங்கள் 1080 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 982 கான்ட்ராக்டு ரைட்டிங் கொடுக்குறாங்க. சேம் 1080 புட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 714 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங் வருது. அப்போ ப்ரைஸோட மூமெண்டம் எந்த சைடு போகுதுங்க? நெகட்டிவ் சைடு போகுது. சரியா? இந்தமாரி நிறைய எடுத்துக்காட்டு பார்க்க முடியும். அதேமாரி பாருங்கள் இன்ஃபோசிஸில் என்ன நடக்குது? கால் சைடு 1160 கால் சைடில் ரைட்டிங் கொடுக்குறாங்க. சேம் 1160 புட் ஆப்ஷனில் 221 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ ப்ரைஸ் எந்த சைடு போகுதுங்க? நெகட்டிவ் சைடு போயிருக்கு. சரிங்க? அதேமாதிரி பாருங்கள் எட்டர்னல், ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட்டு. புட் சைடு பாருங்கள் 320 புட் ஆப்ஷனில் ரைட்டிங் பண்ணிட்டு வராங்க. அதே கால் சைடு பாருங்கள் 320 கால் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. 469 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. அப்போது நம்மளோட வெப்சைட்டில் இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோனாக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு பாருங்கள். இந்த இடத்துல OI ஆக்டிவ் அனாலிசிஸ். சரிங்களா? எந்தெந்த ஸ்டாக்ஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஆக்டிவாக இருக்கோ அதை ஃபில்ட்ரு பண்ணி மேலே டாப்பில் கொண்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு எதெல்லாம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் இருக்குது, எதெல்லாம் நெகட்டிவ் மூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான ஃபில்ட்ரும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். எட்டர்னல் அப்படின்றது பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையாக வச்சு சில கால்குலேஷன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லுதுங்க? 320 கால் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் நடக்குது. சேம் 320 புட் ஆப்ஷனில் ரைட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதே கான்செப்டை கீழே வாங்க, OI சிக்னல் நெகட்டிவ் சைடு இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுது பாருங்கள். இந்த பாயிண்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா 4900 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இங்கே ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி நடக்குது. இந்த வீடியோ மூலிமா ஒரு சில எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சதுன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டாவையும் அடிப்படையாக வச்சு
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படியெல்லாம் பிரித்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும், இது எல்லாமே நம்மளோட மாஸ்டர் கிளாஸஸில் கவர் பண்ணுறோம். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே மார்க்கெட் முடிஞ்சு வெட்டி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதில் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இங்கே எந்த இடத்துலையுமே நீங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் நான் எந்த இடத்துலையுமே பேசல. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இன்றைக்கி ரியல் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கான மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருக்க போகுது. அதனால் பழைய டேட்டாவை வச்சுக்கிட்டு, ப்ரிவியூ டேட்டாவை வச்சுக்கிட்டு, ப்ரிவியூ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இன்றைக்கி புதுசாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு டேட்டாவை அடிப்படையாக வச்சு எப்படி க்ரியேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மார்க்கெட் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.